அதில் டேட் ஏதோ போட்டிருக்காரு 2ஆம் தேதி 2018 போட்டிருக்கேன். சென்னை சூடு நான் 500 இருக்கும். அந்த 534 கிலோமீட்டர் டிராஃபிக், சரியான டிராஃபிக்கு. செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணியாச்சுங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த டக்குன்னு கீழே இறங்கிட்டேன். இவ்வளோதான், இதுக்கப்புறம் செக் போஸ்ட் கிடையாதா? இந்த செக் போஸ்ட்டில் தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே இறக்கிட்டேன், மண்ணுக்குள்ளே இப்படி கிடுக்குன்னு அடிச்சிட்டேன். பின்னாடி பார்த்துட்டேன். பங்கா? சரி சரி. 625 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம டீலாம் வாங்கி கொடுக்குறீங்க, பெரியால் தான் நீங்கள் அண்ணா. கூட விடுவோம். பாய் தூரம் மைக்கே கேட்கலதில்ல. சரி வேறுச்சு, அதை நிப்பாட்டி பார்த்து வந்து எவ்வளோ நேரம் தான் வர்றது. டிக்கெட் கொடுத்தானே 20 ரூபாய்க்கு. வாங்கலையா நீங்கள் அவன்கிட்ட? அங்கே கூப்பிடலையே அவங்களா? அவனை பார்த்துருக்க மாட்டான். வாங்குவாங்க தல. டிக்கெட் அங்கே ஒன்று கொடுப்பாங்கண்ணே எங்கள் காட்ட சொல்லி. அந்த இல்லை இது கொடுப்பாங்க. நான் வீடியோவில் மோட்டோ சொன்னார், அதெல்லாம் வாங்க தேவையில்ல அப்படின்னு. 2 வீலர்னு போட்டிருப்பாங்க பேர், என்ட்ரி ஃபீ. அது சும்மா வாங்குவாங்க. நான் வந்திருக்கலாம். அதில் டேட் ஏதோ போட்டிருக்காரு 2ஆம் தேதி 2018 போட்டிருக்கேன். இன்றைக்கி டிக்கெட் தான் 21 டிக்கெட் தான். ஆனால் வேறு ஏதோ மேலே போட்டிருக்கேன். கோயிங் ஆன் 8/2/2018 செக் போஸ்ட். இல்லைங்களா? வாங்கலையா? சிங்கிள் பவர் பேங்க் வச்சுருக்காருங்க தலைமை. கிட்டத்தட்ட 50,000 mAh இது. அதாவது சோலார் பவர் பேங்க். சரிந்தாங்க, சரி பார்ப்போம். பாய், பார்த்து போயிட்டு வாங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டுறீங்களா? ஓ மைலேஜ்னு இப்போ யோசிக்க வேண்டியதா ப்ரோ? இவ்வளோ நேரம் ராவாச்சு அடிச்சுட்டு இப்போ யோசிக்கிறீங்க? ஸ்லோவாக வந்தோம். ஏப்பா இப்போயா? நான் வந்துட்டு அதான் 1 கிலோமீட்டர் உங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன், பார்த்துட்டேன். வேகமாக வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அது உண்மைதான். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு போகணுந்தல. எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு? போடுங்க மேப் போடுங்க. சென்னை தானே, இருங்க பார்க்குறேன். சென்னை அச்சூடு நான் 500 இருக்கும். அந்த 534 கிலோமீட்ரு இதெல்லாம் நான் ஒரு 10லேயே போகிறேன். நான் 90 கிலோமீட்டர். நீ 594 கிலோமீட்டர் அதுக்குள்ளே கடந்துருவியா? சேலம். அப்போ எந்த ரூட் வழியாக போகிறீங்க? இதெல்லாம் சேலம்னா இப்போ அவினாசி வாத்தலா? உடுமலைப்பேட்டை போய் திரும்பி இல்லை அவினாசி வந்து வாத்தலா? அப்படி அப்போனா இதுதான் கிட்ட காட்டுது. உடுமலைப்பேட்டில் ரைட் எடுக்க சொல்லுது. தாராபுரம், காங்கேயம், ஈரோடு, சேலம். காங்கேயம் வர்றதுக்கு பாருங்க, அப்படியே வந்து இங்கிட்ட வந்துடலாம். பல்லடம், அவினாசி அப்படி விடுவாங்களா? போவோம். 2 லிட்டர் ப்ரோ. வணக்கம், தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் அமௌண்ட்டை சரிபார்க்கவும். கேஷ் கொடுக்க மாட்டார். சேஞ்ச் இருக்கா? சரி போகலாம், கம்மி பண்ணுறேன்.
மழை அந்த சைடு உடுமலைப்பேட்டை சைடு தான் பெய்யுது, உடுமலைப்பேட்டை மூணாறில் பெய்யுதுன்னு பார்த்தா இந்த சைடும் பெய்யுது, பல்லடம் சைடு ஃபுல்லாக. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் 80-90 கிலோமீட்டர் இருந்துச்சு, இன்னும் 70 கிலோமீட்டர் தாங்க. இப்போ எந்த ரூட்டில் போகிறோன்னா பல்லடம் வந்திருக்கா, பல்லடம் சைடு தான் போகிறோம் வீட்டுக்கு. பல்லடம் அவினாசி அந்த சைடு தான் போகிறோம். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருங்க. 7 மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் மேலே இருந்துட்டு வரலாம் தான் நினச்சோம். என்னென்னா ஒரு மேலே ஒரு 6-7 மணிக்கு கீழே வர்ற மாதிரி பார்த்தோம். நான் இருட்டாயிடுச்சா அந்த சைடு வர முடியாது, யானெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் அப்படியே கிட்டத்தட்ட 12 மணிக்கு போயுமே நாங்கள் காந்தலூர்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. நிறைய தடவை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இதோட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு 3500 ருபீஸ் ஆயிருக்கு 3 நாளைக்கு சேர்த்து. எனக்கு ரூமு ஃபுட்டு எல்லாமே சேர்த்து, ஓகேங்களா. இதோட பட்ஜெட்டு வந்து என்னோட இன்ஸ்டாவில் ஹைலைட்ஸில் இருக்கும். மூணாரில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணேன், என்னென்ன செலவு பண்ணேன்னு மறக்காம செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது. நான் எதாவது பிரேக் எடுத்தேன் அப்படின்னா வாக் கன்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா. எல்லாம் பல்லடம் வந்துட்டாங்க. நான் 10 கிலோமீட்டர் தான் நம்ம அவினாசி. யோ டிராஃபிக், சரியான டிராஃபிக்கு. தள்ள தான் டிராஃபிக் நிறைய வருதுங்க. போக 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 அவினாசிக்கிட்ட நெருங்க டிராஃபிக் ரொம்ப வருது. இப்போ கரெக்டாக பல்லடத்தில் இருக்கும். மணி எத்தனான்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 o'clock, கரெக்டாக 7. அப்படியே 7 o'clock வீட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சா உட்காந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாவில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்தாங்க. அதான் டைம் ஆச்சு. இல்லைனா அப்படின்னா கரெக்டாக நம்மளும் 7 o'clock வீட்டுக்கு போயிருக்கலாம். இதுலேருந்து என்ன இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர், கரெக்டாக வந்து ஒரு 21 நிமிஷம் காட்டுது. ஒரு 25 நிமிஷத்தில் போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து. சரி, நான் அவினாசி ரீச் ஆனவுடனே உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். அவினாசி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்போது நான் உங்களுக்கு விளாக் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா. அதுக்குள்ளேயே சரியாக இருட்டிடும். அது வந்து லாஸ்ட்டாக அதோட வீடியோ என் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அவினாசி போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போயே வந்து லைட்டாக இருட்டாக தெரியுது, பார்த்தீங்களா. கரெக்டாக வந்து நம்ம வீட்டுக்கு 12 கிலோமீட்டர் தான். சரி, நான் போய்ட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம தலைவர் சென்னை இருக்காங்க பார்த்தீங்களா, சென்னை ப்ரோ, விஜய் ப்ரோவும் இன்னொருத்தர் வந்திருந்தார், லோகேஷ் நினைக்கிறேன். அவர் பேரே என்ன தெரில, இது வரைக்கும் 3 நாள் இருந்துட்டு பேரை கூட கேட்கல அவர்கிட்ட. ஐயோ அவர் பேர் கூட கேட்கலாங்க லாஸ்ட் வரைக்கும். நல்ல டைப், நல்லா பழகினாங்க விஜய் ப்ரோ. எல்லாருமே சூப்பராக பேசினாங்க எல்லாரும். ஆனால் அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 550 கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல அங்கேருந்து பார்த்தோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து உடுமலைப்பேட்டை முன்னாடி செக் போஸ்ட்லேருந்துங்க, ஓகேங்களா. உடுமலைப்பேட்டை செக் போஸ்ட்லேருந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 550 கிலோமீட்டர். நான் 50 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன். அவர் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தாண்டி. நான் 50 கிலோமீட்டர் தாண்டக்குள்ளே 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். அவர் அதுக்குள்ளே 120 கிலோமீட்டர் அடிச்சுட்டு போயிட்டாருங்க என்எஸில். கிட்டத்தட்ட ஒரு 120-130 போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ மட்டும்தான் அந்த ஒரு 70 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்னால் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். அவன் சேர்ந்துருவார் நினைக்கிறேன் 11 மணி இல்லை 12 மணிக்கு கொண்டு போய் சேர்ந்துருவார். இங்கே என்ன சேர்ந்துருவாருன்ற சென்னையில் போய் சேர்ந்துருவாருங்க 12 மணிக்கெலாம் நைட்டு. போயிட்டு மெசேஜ் பண்ணுற சொல்லியிருக்கேன். நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயுமே அவர் சேலமில் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ன கோயிலுங்க அதுக்கு பேர் வந்து முருகர் கோயில், பெரிய சிலை இருக்கா சேலமில். அங்கே போய் பார்த்துட்டு போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ப்ரோ போயிட்டு வாங்க அப்படின்னு. அவருக்கான சீக்கிரம் வந்துட்டோம் அப்படியே கீழே. இல்லை பண்ணணும் ஒரு கொஞ்சம் நேரம் மேலே இருந்துட்டு வந்திருக்கலாம். இன்னும் மணி கரெக்டாக 7:15, ஓகேங்களா. அப்படி 7 மணிக்கு லாக் பண்ணால் 15 கிலோமீட்டர் கரெக்டாக 15 நிமிஷம் 60லேயே வந்தோம். கரெக்டாக வந்தாச்சு ஒரே ஸ்பீடு, இல்லை கூட்டம் உள்ளவும் குறைக்கவும் இல்லை. 58 to 60 அப்படியே போய்கிட்டே இருந்தாலும் ஈஸியாக வந்துடலாம் வீட்டுக்கு. இது அவ்வளோதாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு, 3வது எபிசோடு, ஓகேங்களா. இப்போ இந்த லாஸ்ட் வீடியோ யாராவது பார்த்துக்கிறீங்க ஃபுல்லாக பண்ணால் அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணியிருப்பேன் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு. யாராவது ட்ரிப்பு வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த ட்ரிப்போட பட்ஜெட்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டே, ஓகேங்களா. எல்லாமே இன்ஸ்டாவில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதோட இந்த vlog வந்து என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைடு வந்து ஏதாவது ஒரு புது பைக்கோட வரும், வேறு ஏதாவது ஒரு பைக்கோட வரும், இல்லை பண்ணால் இந்த பைக்கோட வரும் மேக்ஸிமம், ஓகேங்களா. இந்த பைக்கு இன்னும் இந்த பைக் எட்டு பண்ணணும் ஒரு 7K கிட்ட செலவு இருக்குங்க. டயர் மாற்றணும், சேஞ்ச் ப்ராய்ட் மாற்றணும், எல்லாமே மாற்றணும். இந்த ரைடு ஃபுல்லாகவே சம்பந்தம் தான். இந்த ரைடு கிட்டத்தட்ட 3 யாராவது போகிறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மாதம் கழிச்சு பார்ப்பீங்க. அப்போ வந்து கிளைமேட் இருக்குமா என்னன்னு தெரில. இருந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாள் மட்டும்தான் இடத்த சுற்றி பார்த்துருப்பேன். அதே நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டேன். நீங்கள் நல்லா பிளான் போட்டிங்கன்னா மூணாரில் வந்து நிறைய இடம் பார்க்கலாம், ஓகேங்களா. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது. நான் முடிஞ்ச அளவு என்னோட இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், ஓகேங்களா. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.